love you அபி, we love you, we love you. எங்க போனாலும் ஒரே சத்தம் டார்லிங் டார்லிங் எனக்கு விடவே இல்ல. உனக்கு தெரியுமா நான் இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓபனிங்க்கு போயிருந்தேன். அங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுலயும் பொண்ணுங்க பைத்தியம் ஆயிட்டாங்க. என்ன பார்த்து வாழ்க்கையில வேற எதுவுமே வேணாங்கிற மாதிரி இருந்தாங்க. என்ன சொல்றது, வித்தியாசமான விஷயம் சொல்லுவா. அவங்க எல்லாருக்கும் என்ன கட்டி பிடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் இன்னொருத்தங்களை கட்டி பிடிச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதை விட வித்தியாசமான விஷயம் என்ன தெரியுமா, யாரு எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஓகே, ஐ கிவ் அப். இன்டைரக்டா பேசினாதான் மேடம் ஒன்னும் புரியாது. இப்ப டைரக்டாவே சொல்லிடுறேன், நீதான். உனக்கு ஜுரம் இருக்கா? இல்ல நான் டாக்டரை கூப்பிடுறேன். இல்லங்க, உடம்புல நல்லதா இருக்கு. த்ரோட் பெயினா இருக்கு, அவ்வளவுதான். என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியே தெரியுது. அந்த அளவுக்கு கூட தெரியாது, உடம்பெல்லாம் சுடுது. இல்லங்க, ஜுரமா இருந்தாலும் அது போயிடுங்க. அப்படி எப்படி போயிடும்? கண்டுக்காம விட்டா இன்னும் அதிகமாயிடும். நீ மாத்திரையும் சாப்பிட்டுக்க மாட்டே, கரெக்டா? மாத்திரை எடுக்க தான் போறேன். எதுவும் போட்டுக்க மாட்டே. அங்கேயே உட்கார். செகண்ட் ராங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எல்லாரையும் பாத்துக்கிற, ஒண்ணு நீ பாத்துக்க மாட்டியா? ஒருவேளை உனக்கு டயர்டா இருந்தா தூங்கி இருக்கலாம்ல. சரி, இப்போ மாத்திரை எடுத்துக்கிட்டல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஜுரம் எல்லாம் போயிடும். ஓகே, நீங்க என்ன இப்படியே பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு உடனே சரியா போயிடும். என்கிட்ட இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. உனக்கு தலை வலிக்குதா? அதுக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. நீ என் கூட வா. எங்க? முதல்ல எங்க கூட வா. போறீங்க? வா. எதுக்கு? இங்க உட்காரு. எதுக்கு கீழே உட்காரணும்? அப்ப மடியில உட்காரியா? இப்ப பாத்துக்கிட்டே இரு. நான் பண்ண போற மசாஜ்ல 5 நிமிஷத்துல தலைவலி பறந்துடும். ஆனா இதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. எனக்கு நீ மசாஜ் பண்ணும்போது நான் வேணான்னு சொல்றேனா? சொல்ல மாட்டேன்ல. இப்ப நீ ஏன் வேணான்ற? எங்க பாருங்க, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன், எல்லாம் சரியாயிடும். தலைவலி தானே போயிடும். ரெஸ்ட் எடுத்தா தலைவலி போயிடும், அது ஓகே. ஆனா 5 நிமிஷத்துல போகாதுல்ல. சோ நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். அதுல உனக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. உன்னை டார்ச்சர் பண்ண. டார்ச்சரா? என்ன மசாஜ் பண்றங்கிற பேர்ல அப்பப்போ என்ன இப்படி அடிச்சுட்டே இருப்பல்ல, இப்ப நானும் உன்னை அடிப்பேன். ஆர் யூ ரெடி? ஸ்டார்ட் பண்ணவா? தலைவலி வந்தா சும்மா இருக்குமா? உலகமே சுத்துற மாதிரி இருக்கும். 2 கையும் வச்சு இப்படி மசாஜ் பண்ணி ஒன்னு இந்த பக்கம் கொடுத்து ஒன்னு இந்த பக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். பிரக்யாக்கு என்கிட்ட என்ன விஷயத்த மறைக்கிறாங்க? சரி, ஓகே, என்கிட்ட அவங்க சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் அவங்க அபி அண்ணா கிட்ட இல்ல இவர்கிட்டயாவது சொல்லலாம்ல. த்ரிஷா, நீ இன்னும் ரெடி ஆகல? இன்னைக்கு நீ என் கூட ஆபீஸ்க்கு வரணும்னு அவங்க கிட்ட சொல்லிருந்தேன்ல. என்னன்னா ஆபீஸ்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நமக்காக கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. சடனா கல்யாணம் ஆச்சுல, அதான் நீயும் எல்லாரும் பார்த்த மாதிரி இருக்கும். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. என்னாச்சு த்ரிஷா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேளு. வீட்ல என்கிட்ட எல்லாரும் நல்லதா பழகுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தப்பா படுது. என்ன தப்பு? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, என்ன எதுவும் சொல்லல. ஆனா பிரக்யாக்கா கிட்டதான். யாரு? நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புனீங்களா, அப்போ நானும் பிரக்யாக்காவும் சிரிச்சு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆலியா வந்து பிரக்யாக்காவ வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனா. ஐ மீன், அவ ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணா.
பிரக்யாக்கா எவ்வளவு சொன்னாங்க நம்ம அப்புறமா பேசலான்னு, ஆனா அவ கேட்கவே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரக்யாக்கா நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க. ஆலியா அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கா, ஆனா அவங்களால அதை யார்கிட்டயும் சொல்ல முடியல. அண்ட் நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆலியா இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம பிரக்யாக்காவால தான் அவ இந்த வீட்ல இருக்கான்னு நீங்க சொல்லிருக்கீங்க. யாரால இன்னைக்கு ஆலியா இந்த வீட்ல இருக்காளோ அவங்க கிட்டயே அவளால எப்படி ரூடா நடந்துக்க முடியுது? அதோட அந்த நேரத்துல பிரக்யாக்கா கூட எதுவுமே சொல்லல, பதட்டமாயிட்டாங்க. ஆலியா சொல்றத அப்படியே கேட்டாங்க. அத பாக்கும்போது அவளுக்கு அவங்க பயப்படுறாங்கன்னு தோணுச்சு. ஆனா த்ரிஷா, பிரக்யா ஆலியாவை பார்த்து ஏன் பயப்படணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அங்க பார்த்த விஷயம் எதுவுமே எனக்கு சரியா படல. நீ முதல்ல இப்படி உட்காரு. இங்க பாரு, காலையில எதையோ பார்த்துட்டு நீ இன்னும் டிஸ்டர்ப்டா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். பிரக்யா யாரை பார்த்துமே பயப்படுறவங்க இல்ல. ஒருவேளை நீ பயப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா அதை அவங்களே நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க. ஒருவேளை அவங்க சொல்ல முடியாத நிலைமையில கூட இருக்கலாம். நீங்க ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அத கூட ஆலியா அவளுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம்ல. கம் ஆன் த்ரிஷா, நான் தான் சொல்றேன்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பிரக்யாவுக்கு இதை எப்படி சமாளிக்கணும் நல்லா தெரியும். சாரி, ஒருவேளை நான் தான் ரொம்ப பேசிட்டேனோ. ஐ எம் சாரி த்ரிஷா, நீ தப்பா எடுத்துக்காத. ஆனா பிரக்யா விஷயத்துல நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவன். எனக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை உண்டு. நமக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு மறைக்கணும்? ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சாங்கன்னாலும் கூட அவங்க அபி கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டாங்க. அவங்க அபிக்காகவும் இந்த ஃபேமிலிக்காகவும் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்க உயிரையே பணையம் வச்சிருக்காங்க. இங்க பாரு, நீ என் மேல சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள சந்தேகப்படாத. இந்த ஆலியா எங்க போனானே தெரியலையே. போனே எடுக்க மாட்டேங்கிறா. இந்த அபி பொன்னியோட தலைய மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அவளும் அதை ஜாலியா என்ஜாய் பண்றா. இப்பெல்லாம் இவ லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கா. இவளனா இந்த மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும். பாத்துக்கிட்டே இரு, பறக்க ஆரம்பிச்சிருவ. ஐ ஹேவ் தட் எஃபெக்ட். இந்த மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றன்னு எனக்கு சொல்லு. 20, 30, 50, 80. ஏய், நீ என்கிட்ட பேசாம இருக்கிற அளவுக்கு ரிலாக்ஸ் ஆக கூடாது. உன்னச்சி, இவ ஓவரா ரிலாக்ஸ் ஆகி தூங்கிட்டாளே. ஏய் குண்டச்சி, நான் ராக் ஸ்டார் நம்பர் 1 தானே. ஆனா நீ இருக்கியே, நீ பொண்டாட்டி நம்பர் 1. குண்டச்சி, நீ எப்பவுமே இப்படியே இரு, என் கிட்டேயே இரு. நீ எனக்காக ஏதாவது பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, நீ என் கூட மட்டும் இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ என் கூட இருந்துகிட்டே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கற பாரு, அதுதான் பெஸ்ட். எனக்கு அதை தவிர வேற எதுவுமே வேண்டாம். உடனே போய் அபி கிட்ட இந்த பொண்ணிய பத்தி எல்லாத்தையும் சொல்லிடணும் போல இருக்கு. அபி கிட்ட போய் நீ பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறன்னு சொல்லணும். இந்த ஆலியாவால தான் என்னால எதுவும் பேச முடியல. இல்லன்னா அந்த பொண்ணி அபி கிட்ட கூட நான் யாரு அது அது நீ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தல, எனக்கு சரியா கேக்கல. நான் தூரமா இருந்தேன், அதான் உன் கிட்டக்கு வந்தேன். நான் ஒண்ணு நீங்க கேட்கணுங்கிறதுக்காக பேசல, எனக்கு நானே பேசிக்கிட்டு வந்தேன். நீ உனக்கு நீயே பேசிக்கிட்டியா? தனு, உனக்கு தான் தெரியும்ல நான் இந்த வீட்ல இருக்கேன்னு. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன்ல. அவைலபிள் 24/7 எப்பவுமே.
எந்த விஷயத்தையும் வயித்துல வச்சுக்க கூடாது, இல்ல வயிறு வலிக்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்ல, நீ பேசுறது கேட்க எனக்கு காது இருக்கே. அப்புறம் நீ அழுதா உனக்கு கொடுக்க தோல் இருக்கு. உங்களோட தோல் உங்களோட காது ரெண்டையும் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு அது ரெண்டும் தேவையில்லை. அப்படியா? இப்படி அழுவுறதெல்லாம் ஓ ரூம்ல போய் பண்ணிக்கோயே, ஏன் எங்க எல்லாரும் முன்னாடி பண்ற? அப்படின்னா நான் என்ன பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் எடுக்கணுமா? ஆமா, எடுத்துதான் ஆகணும். நீ ஒரு விஷயத்த மறக்கற. நான் இந்த வீட்டு மருமக, அதுவும் பெரிய மருமக. எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. நீ இந்த வீட்டோட கெஸ்ட், விருந்தாளி. நீ எப்ப போவேன்னு உனக்கே தெரியாது. உங்களை நான் தனு என்ன பண்ற? விட அவங்கள. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவரா கோவப்பட்டு இருக்க. வா உள்ள, உங்ககிட்ட பேசணும். இல்ல ஆலியா, இவங்க உள்ள வான்னு கூப்பிட்டேன் தனு. என்ன நீங்களும் உள்ள வரீங்களா? இல்ல, அது 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 நான் தான் கிளம்புறேன்ல. அதாவது எனக்கு வேலை இருக்கு. சரி, ஓகே, நான் போறேன். உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? எதுக்காக மைத்ரி என்கிட்ட இவ்ளோ ரூடா பிஹேவ் பண்ற? அவங்க கிட்ட நீ இப்படி சண்டை போடுறது நல்லதா படுதா? இப்ப உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து ப்ராப்ளம் கிரியேட். ஆலியா, நான் வேற என்னதான் பண்ணட்டும்? யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? பதிலுக்கு எதுவும் பேசக்கூடாதுல? என்னை விட இந்த ரோபினுக்கு இந்த வீட்ல மரியாதை இருக்கு. உங்க அண்ணி என்ன எப்பவுமே வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. அங்க பொண்ணி ஹெட் மசாஜ் எடுத்துட்டு இருக்கா, இங்க நீ எனக்கு லெக்சர் கொடுத்துட்டு இருக்க. பொன்னி ஹெட் மசாஜ் எடுத்துட்டு இருக்கல? யார்கிட்ட? ஆபி கிட்ட. அண்ணன் கிட்ட ஹெட் மசாஜ் எடுக்கறல? ஆமா, நானே என் கண்ணால பார்த்தேன். அதுவும் ஒண்ணு வேண்டா வெறுப்பா இல்ல, ஹெட் மசாஜ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. யூ நோ வாட், அவளை பாக்கும்போது அபியோட பொண்டாட்டி மாதிரி இருக்கா. எனக்கு அவளோட ஆட்டிடியூட் பிடிக்கவே இல்ல. நான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டே இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ பிரக்யா மாதிரி மாறி நம்மள வீட்டை விட்டு வெளியில துரத்தத்தான் போறா. ப்ளீஸ் தனு. பிரக்யா இஸ் டெட். செத்து போனவளை நினைச்சு என் மூட நான் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பல. எஸ்பெஷலி டுடே, பிகாஸ் ஐ ஹேவ் a good news. என்ன அலி, உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? என்னது இது? இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த நியூஸ நான் எல்லார் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண போறேன். அப்ப இந்த வீட்டோட புது ஓனர் யாருன்னு தெரியும். அப்பதான் இந்த நியூஸ் கேட்கவே சூப்பரா இருக்கும். அண்ட் நான் இந்த வீட்டோட ஓனர் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நாம செய்யலாம், யார வேணாலும் டார்ச்சர் பண்ணலாம், எல்லாரையும் வீட்டு விட்டு துரத்திடலாம். ஆனா அந்த பொண்ணி கிட்ட ஹெட் மசாஜ் நீ எடுத்துக்க. செக் திஸ் அவுட். எவ்வளவு நல்லா இருந்துச்சு. எல்லா வலியும் போயிடுச்சு. எப்ப தோணுன்னு எனக்கு தெரியல. அவர் கையில இருக்கிற மேஜிக் என் தலைவலியே சரியாயிடுச்சுன்னு அவர்கிட்ட போய் சொல்லணும். ஒரு நிமிஷம், ஒன்ன பார்க்கதான் வந்துட்டு இருக்க. நீயே கரெக்டா முன்னாடி வர, ரொம்ப நல்லதா போச்சு. சரி வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த ஃபைல் வேலையை சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. கம். இந்த புடி. என்ன இது? என்ன உனக்கு ஞாபகம் மருதியா? பேப்பர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லி இருந்தல. இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கினா அண்ணாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு சொந்தமாயிடும். இல்ல, அது நான் என்ன இல்ல வந்து இழுக்கிற பொண்ணி. இது பாரு, உன்னோட இந்த ஓவர் ஆக்டிங்க பாக்குற மூட்ல நான் இப்ப இல்ல. எனக்கு உடனே இந்த பேப்பர்ஸ்ல நீ சைன் வாங்கிட்டு வரணும். ஒன்ஸ் அண்ணா இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிட்டா அப்புறம் எல்லாம் எனக்கு ஆயிடும். ஒன்ஸ் எல்லாமே என் பேருக்கு மாறிடுச்சுன்னா அப்புறம் நான் கவலைப்படவே மாட்டேன். And for your kind information, இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்க வேண்டியது நீ. இப்ப எப்படி நான் சைன் வாங்குவேன்? ஏன் வாங்க முடியாது? இல்ல, இப்ப அபி சார் வெயிட்ல இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அவரு எங்க போயிருக்காருன்னு தெரியாது. நான் எந்த ஏற்பாடும் பண்ணாம இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். அண்ணா இப்போ கீழே கிராணியோட உட்கார்ந்துட்டு இருக்கான். ரொம்ப நல்ல மூட்ல இருக்கான். இதுதான் கரெக்டான டைம் பொண்ணி. எப்படியாவது அவனை இந்த பேப்பர்ல சைன் போட வைக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் என் பேர்ல மாறிடும். ஓகே, இது எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் சைன் வாங்கிட்டு வா போ.
ஆலியா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. இதெல்லாம் அபி சார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அவரு உன்னோட அண்ணன் இல்லையா? அவரு ரொம்ப நல்லவர். அவரு உன்னை மன்னிச்சு இந்த வீட்ல இருக்க விட்டுருக்காரு. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? நீ அவரோட சொத்தையே பறிக்கலான்னு பாக்குறியே. அதான் ஒரு தடவை யோசின்னு சொல்ற ஆலியா. நீ ஏன் இவ்ளோ எமோஷனலா பேசிட்டு இருக்க? அண்ணனை நினைச்சு ரொம்ப ஓவரா கவலைப்படுறியோ? ஆஹா, ஒருவேளை தனு என்கிட்ட சொன்னது கரெக்டா இருக்குமோ? என்ன சொன்னா அந்த தனு? உன்னை பிரக்யான்னு சொன்னா. அவளை மாற முயற்சி பண்றியா? பிரக்யாவா இந்த வீட்ல நடிச்சு நடிச்சு உண்மையாவே என் அண்ணனோட பொண்டாட்டியா ஃபீல் பண்றியா? நீ எந்த வேலைக்காக இங்க வந்திருக்கியோ அதான் உன்னோட அந்த 2 பசங்களுக்காக. அது சுத்தமா மறந்துட்டியா என்ன? இல்ல, நான் எதுக்கு பிரக்யாவா மாறணும்னு நினைப்பேன். நான் பொன்னி. குட். எப்படியும் உன்னோட மெமரி உனக்கு திரும்ப வந்துருச்சு. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம சொன்ன வெளியே சீக்கிரம் முடி. ஏன்னா இப்ப நீ ரியலைஸ் பண்றல நீ இங்க எனக்காக தான் வந்திருக்க, என் அண்ணனுக்காக வரலன்னு. அப்படின்னா போ, சீக்கிரமா போய் அண்ணன் கிட்ட சைன் வாங்கிட்டு வா. ஏன்னா உனக்கு இப்போ ஒரு 2 பசங்களோட சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. நான் வேலைய பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லல. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த பேப்பர் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போனேன்னா அவர்கிட்ட நான் என்ன சொல்றது? இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எதுக்காக அவர் சைன் பண்ணணும்? வாவ் பொன்னி, வாவ், நீ சரியான கேடியா இருக்கியே. அந்த பிரபா த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் நைட் பிளான் பண்றதுக்கு உன் மூளையில 10,000 ஐடியா இருந்தது. அந்த சங்கர் பிரபாவோட கல்யாணத்தை நிறுத்த வந்தப்ப அவனை துரத்துறதுக்கு கூட உனக்கு ஏகப்பட்ட ஐடியா இருந்துச்சு. மத்த எல்லா விஷயத்துக்கும் உனக்கு ஐடியாஸ் இருக்கும். ஆனா என் வேலை செய்யறதுக்கு மட்டும் உனக்கு ஐடியாவே கிடைக்காது. என்னோட வேலை பண்றதுக்கு மட்டும் உன்னோட மூளை ஆஃப் ஆயிடும். லுக், நீ ஏதாவது செஞ்சு என்ன பண்றியோ ஏது பண்றியோ தெரியாது, எனக்கு சைன் வாங்கி ஆகணும். நீ கோவப்படாத, அதான் நானும் சொல்றேன். எனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் கூட, நான் அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி. உனக்கு டைம் தேவைப்படுதா? எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கா? இத வேலை பண்றதுக்கு நீ எக்ஸ்கியூஸ் தேடுறியா இல்ல வேலை பண்ணாம இருக்கிறதுக்காக எக்ஸ்கியூஸ் தேடுறியா பொன்னி? ஆஹா, இல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதனால இதுக்கப்புறமா நான் காலம் கடத்த விரும்பல. அதனால உன் மூளையை யூஸ் பண்றதை விட்டுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். லுக், அண்ணன் இப்ப கீழே உட்காந்துட்டு இருக்கான். அவன் காஃபி குடிக்கிற டைம் இது. அவனுக்கு அந்த பிரக்யா போட்டு கொடுக்குற காஃபினா ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் அப்படி இப்படி நல்லா தானே போடுற? நீ கிச்சனுக்குள்ள போய் அவனுக்காக ஒரு நல்ல காஃபி போடு. அந்த காஃபியை கொண்டு போய் அண்ணன் கிட்ட கொடுத்து அவன் குடிச்ச உடனே எல்லாத்தையுமே அவன் மறந்துடும். அண்ட் ப்ளீஸ், அந்த நேரத்துல உன்னால முடிஞ்சா அவன்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசு. அப்பதான் அவனோட கவனம் எல்லாத்திலயும் சைன் பண்ற மாதிரி நீ அவனை மாத்தினா போதும். மீதி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நான் எல்லா பேப்பரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த பேப்பர்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன்? இப்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா? சேகர் அண்ணாக்கு எல்லா பிளான்ஸையும் அனுப்பியிருக்கான். அண்ணா சேகரை ரொம்பவே நம்புவான். அதனால படிக்காமலே அண்ணன் சைன் பண்ணிடுவான். நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இது, சேகர் அனுப்புனான்னு சொல்லணும். சோ இப்ப நீ பண்ண வேண்டிய வேலை ரொம்ப சிம்பிள். காஃபி போடணும், காஃபி குடுக்கணும், அப்புறம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் சேகர் அனுப்பி வச்சான்னு சொல்லி அண்ணன் கிட்ட கொடுக்கணும். அப்புறம் சைன் வாங்கணும். அதோட உன் வேலை ஓவர். குடி, போய் அண்ணன் கிட்ட சைன் வாங்கிட்டு வா. ஓகே, முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? காஃபி, அப்புறம் சைன். பெர்ஃபெக்ட். சீக்கிரம் வேலையை முடி. ஓ, சைன் வாங்கிட்டு வரணும். என்ன புரிஞ்சுதா? எனக்கு என்னமோ இந்த பொண்ணி பேப்பர்ஸ்ல சைன் வாங்க மாட்டாளுன்னு தோணுது. நான் அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதாவது பண்ணி இந்த வேலை செய்ய விடாம பண்ணிடுவா. அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்குற வரைக்கும் அவளை தனியா விடக்கூடாது. இவ்ளோ ஸ்பீடா எங்க போயிட்டு இருக்க? ஜஸ்ட் நம்மளோட ஃபைனல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போயிட்டு இருக்கா. அதுல எந்த சொதப்புல வந்துடக்கூடாதுன்னு நான் அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். அவ ஒழுங்கா சைன் வாங்குறாளான்னு நான் போய் பார்க்க போறேன். யூ மீன் டு சே எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்லயும் இன்னைக்கு? எக்ஸாக்ட்லி. ஒன்ஸ் இந்த பேப்பர்ல சைன் வாங்கிட்டேனா அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். யாருக்கும் எதுக்கும் நான் பயப்பட தேவையில்லை. நீ ஒரு வேலை பண்ணு, நீ உடனே என்னோட நேம் பிளேட் ரெடி பண்ணு. நான் அந்த பொண்ணைய கண்காணிக்கிறேன். ஓகே ஓகே, பை. I'll be back.
எப்படி தடுக்கிறது? நான் எப்படி அவரை ஏமாத்துவேன்? என் கையால எப்படி அவர்கிட்ட சைன் வாங்குவேன்? இந்த சொத்தெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இது எல்லாத்தையும் ஆலியா கிட்ட நான் எப்படி கொடுக்கறது? இப்படி நடக்க கூடாது. நான் இதை எப்படியாவது தடுத்து ஆகணும். ஆனா என்ன பண்ண போறேன்? என்கிட்ட நிறைய டைம் கூட இல்ல. ஏன்னா அந்த ஆலியா என்ன விட மாட்டேங்கிறா. மேம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்னாச்சு மேம்? உங்க ஹெல்த் நல்லா தானே இருக்கு? ஏன் இப்படி பேர்த்து இருக்கு? நான் வேணா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வரவா? இல்ல, நீ போய் உன் வேலையை பாரு போ. ஓகே மேம். ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பொண்ணை நீங்க எப்படியோ அந்த அபிஷேக காப்பாத்திடுவீங்க. ஆனா என் சித்ராவையும் சேரனையும் யார் காப்பாத்துவா சொல்லுங்க? அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். அவளுக்கு பசங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையான்னு கேக்குறேன். பசங்க அவளுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது பண்ணலாம்ல. எல்லார்கிட்டயும் நான் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் அவரே எல்லாத்தையும் நிறுத்திடுவாரு. ஆனா இங்க இல்ல, இங்க ஆலியா வர வாய்ப்பு இருக்கு.